2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பீபா குடும்பமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இம்மாதத்துக்கான வாக்கு, அதை மறந்துவிட்டீர்களா அல்லது தவற விட்டீர்களா? அற்புதங்கள் நடக்கின்ற வரைக்கு காத்திருக்கின்றோம். நடைபெற்ற அற்புதத்தில் இருக்கிற சிறிய நன்மைகளை நாம் தவறவிடுகிறோம். சில நேரங்களில் செய்யக்கூடிய அல்லது பெறக்கூடிய விலை மதிப்பற்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய பார்வையின் வழியாக நாம் காண தவறிவிடுகிறோம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் இருக்கின்ற வசனங்களிலே 13 வரை படிக்க கேட்கின்ற போது, அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவனுடைய கோல்களை விளங்கிற்று. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட இந்த திருமொழிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் விடுதலைக்காக, எகிப்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்தப்படுகிறது. கோலை பாம்பாக மாறிய அதிசயம் பார்வோனின் மந்திரவாதிகளாலும் நிறைவேற்றப்பட்டது. பார்வோனுக்கு அது அசாதாரணமாக தோன்றியிருக்காது. அது அவனுக்கு தனித்தன்மை நிறைந்ததாக தெரியவில்லை, அற்புதமாகவும் தோணவில்லை. ஆகவே தான் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பார்வோன் கவனிக்க தருவின ஒரு விஷயம் என்னவென்றால், ஆரோனின் கோலை மற்ற மந்திரவாதிகளுடைய கோல் பாம்பாய் மாறினதை ஆரோனின் கோல் விழுங்கிற்று. தேவனுடைய வல்லமை மறைந்து விடவில்லை. அது வெறுமனே பார்வோன் எதிர்பார்த்த விதத்தில் காட்டப்படவில்லை. அதே ஆவியானவர் நம் சொந்த வாழ்வில் அமைதியாக ஊடுருவ முடியும். சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கிற வியத்தகு பதில்கள், திடீர் திருப்புமனை, மறுக்க முடியாத அதிசயம், ஆண்டவருடைய தலையீடை நாம் தேடுகிறோம். அற்புதம் ஒன்று நடக்காவிட்டால் கடவுள் வேலை செய்யவில்லை, எனக்கு எதுவும் உதவி செய்யவில்லை என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அதற்கு இடையிலே ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கின்ற அற்புதங்களை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். தினசரி வாழ்விலை நாம் நுரையீரலில் உள்ள மூச்சு, நாம் தினந்தோறும் வேலை செய்வதற்கான வலிமை, பலம், தினந்தோறும் நாம் உட்கொண்டிருக்கிற உணவு, தினந்தோறும் நாம் சந்திக்கின்ற ஆபத்துகளில் இறைவனின் பாதுகாப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக அமைதியின் உருவம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சமாதானத்தின் வழியாக நாம் திருப்தி அடைய மறந்து கடவுளை மறந்துவிட ஆரம்பிக்கின்றோம். செழிப்பு ஒரு நுட்பமான ஆபத்து நிறைந்தது. நாம் சிந்திக்க தொடங்குகின்ற போது, என் கையின் பிரயாசம், என் பலன் இந்த செல்வத்தை உருவாக்கினது என்று நாம் அளவும் மனதிலே நினைத்து விடக்கூடாது. அப்பொழுது நம்முடைய நன்றி உணர்வு பலவீனம் அடைகிறது, பெருமை வளர்ந்து விடுகிறது. ஆகவே எல்லாம் ஆண்டவருடைய கிருபை என்று நாம் நினைக்க வேண்டும். அடிக்கடி நாம் சந்திக்கின்ற வாழ்வின் பணங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களும் சந்தித்தார்கள். வனப்பகுதி, தினந்தோறும் மன்னா, பாறையிலிருந்து வரும் நீர், இவை அன்றாட உணவுகளாக அவர்களுக்கு இருந்தபோதும் அதை அவர்கள் உணர தரவினர். கடவுள் செங்கடல் தருணத்தில் மாத்திரமல்ல, அன்றாடம் நிலைத்திருக்கும் வாழ்விலும் கிருபையோடு இருக்கிறார். சிறிய ஆசீர்வாதங்களை, அனுதினம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை புறங்கடிக்கிற போது நம்முடைய தன்னம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம். கடவுளின் கரத்தின் மீதான உணர்திறனை நாம் இழந்து விடுகிறோம். நாம் சிற்றின்பம் ஒரு குழந்தையைப் போல மாற்றி விடுகிறது. எளிய இரக்கங்களை நாம் மறக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். நமக்கு ஒரே ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது. கடவுளை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அவருடைய அற்புதங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டியதிருக்கிறது. நிர்வகிக்கக்கூடிய, கணிக்கக்கூடிய அன்றாட வாழ்விலே நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளிலும் நாம் கடவுளை பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் வியத்தகு தருணங்களில் அல்ல, அன்றாட கிருபைக்கும்
நன்றி உணர்விலும் வளருகிறது. நம்மை சுற்றியுள்ள சிறிய ஆசீர்வாதங்களை நாம் அடையாளம் கண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன நடக்கிறது என்று பாருங்கள். நமக்கு ஆண்டவர் மனத்தாழ்மையை தருகிறார், தன் நிறைவை தருகிறார். நம்முடைய மனது இதயம் மென்மையாக மாறுகிறது. பெரிய அற்புதங்கள் நிகழாவிட்டாலும் சிறிய அற்புதங்கள் நடக்கின்ற போது அதை நாம் தவறவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் செய்யக்கூடிய அல்லது பெறக்கூடிய நன்மைகள் நம்முடைய பார்வை விட்டு அகலாதபடி நாம் இறைவனோடு கூட வாழ்ந்திருக்கின்ற போது இந்த நாள், இந்த மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைவதாக. வாழ்க்கையின் சாதாரண விஷயங்களில் பெறக்கூடிய நன்மைகளை அதை அங்கீகரிக்கவும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவளாய் வாழவும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இம்மாதம் நம் வாழ்வில் ஆசீர்வாதமாய் அமைவதாக.